சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி சார். இவங்க எல்லா வகையிலையும் ஒரு போராட்டத்தை சந்திக்கிற ஒரு ராசி இருக்குதுன்னா, அது இந்த சிம்மம் தான் சார். ஏன்னா ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, அஷ்டமச்சனி, விரய குரு இத்தனையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காசை ஹேண்டில் பண்ணுறது கவனமாக இல்லைன்னா காசை மிச்சம் பண்ணுறதுக்கு விடாது. ஒரு மருத்துவ செலவோ அல்லது சுப செலவோ அல்லது ஏதாவது ஒரு செலவோ கொடுக்காமல் அது போகவே போகாது. இவங்க இந்த காலகட்டத்தில் காசை மிச்சம் பண்ணுற சக்தியை மனதளவில் ஏற்படுத்திட்டு கவனமாக இருந்தாங்கன்னா வெற்றி சார், இல்லைன்னா தொந்தரவு. இது 12ஆம் இடத்துல இருக்கிற குரு. இப்போ 12ல் இருக்கிற குருவில் ஒரு ப்ளஸ் இருக்குது சார். நான் இவ்வளவு நாள் எனக்கு தூக்கமே வரல, என் தூக்கத்தை பூரா தொலைச்சிட்டேன், இனியாவது கொஞ்சம் தூக்கம் வருமானா நல்ல தூக்கம் வருங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட தூக்கம் எனக்கு பரவாயில்லை, தூக்கம் எனக்கு வருது அப்படிங்கிற ஒரு லைஃப்பை கொடுக்கும் சார். இப்போது குரு இருக்கிற இடம் இப்போ நம்ம பார்த்துட்டோங்களா, இனி பார்க்குற இடம்னு ஒன்று இருக்குது சார். சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு சார். இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகும் சார், சொத்து வாங்குவார் சார், கார் வாங்குவார் சார், இடம் நிலம் வீட்டில் வம்பு வழக்கு இருந்தால் சரியாகும் சார். விபத்துக்கள் நடந்ததுன்னா பொழைச்சி மேலே வந்துடுவார் சார். சர்ஜரி நடந்ததுன்னா தப்பிச்சு மேலே வந்துடுவார் சார். பதவி கிடைக்கும் சார், நல்ல மருத்துவம் கிடைக்கும் சார். முதல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பலமான அமைப்பு சார். ஃபஸ்ட்டு நீட் எழுதுகிறேன், இப்போ தான் உள்ளே போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு பலம் சார், வெற்றி கிடைக்கும் சார். 4ஆம் இடத்தை பார்க்கறனால இவங்க ஆரோக்கியம் மேம்படும் சார். இவ்வளவு நாள் ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் சார். சார் இவங்களை பார்வைன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா, 4ஆம் இடத்தை பார்த்த குரு சார் அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு சார். 6ஆம் இடம்ங்கிறது சத்துரு சார், ருண ரோக விமோச்சனம் சார். இப்போ கடன்கள் ஒழுங்காகும், வழக்குகள் சரியாகும், மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான காலம். உங்கள் உடம்புக்கு சர்ஜரி நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு சொன்ன டாக்டர் கூட அந்த குரு பயிற்சி மாறினதுக்கப்புறம் போய் செக் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, மருந்து மாத்திரையே போடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி கூட அனுப்பிடுவார். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சரியாகிற காலம் சார்.